உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவன் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு டிரைவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? டேய், ஏதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நீ வா. மாறா மாறா சொல்றது கேளுடா. இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அண்ணன் உயிரையே விட்டுருண்டா. யார ஆக்சிடென்ட் பண்ணது? அப்பா நான் தான். டேய், இனி நீங்க இருக்கவே கூடாது. வாடா வாடா வா. அப்பா அப்பா இவன் தான் என்னோட பையன், பேரு மாற. இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது. என் மாற இல்ல, என் மாற இல்ல, என் மாற இல்ல, என் மாற அந்த ஆக்சிடென்ட் பண்ணல வீரா. அவன் பண்ணல வீரா. வீரா, மாற ஏன் புள்ள வீரா. அவன் ஏன் புள்ள. நான் 10 மாசம் வயித்துல சுமந்து பெக்கலனாலும் மாற ஏன் புள்ள. அவனுக்கு அவனுக்கு நான் கெடுதல் நினைப்பேனா? அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைப்பேனா? ஒரு தாய்க்கு எத்தனை புள்ள இருந்தாலும் அவன் எல்லா புள்ளையும் ஒரே மாதிரி தானே வீரா பாத்துக்குவா. நானும் அப்படித்தானே. நான் என்னைக்கும் யாரையும் பேச்சு பார்த்தது இல்லையே. இருந்தாலும் நீ சொன்னது கரெக்ட் தான். நான் ராகவனை விட கார்த்தியை விட என் மாற மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் வீரா அவனுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற முடியல. வீரா தான் அண்ணனை காப்பாத்தணும்னு மாற முடிவு எடுத்துட்டான். இதுல நான் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. நான் என்ன பண்ண முடியும் வீரா? அதனாலதான் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. நானும் எத்தனையோ தடவை இந்த உண்மையை சொல்லிடணும், இந்த உண்மையை தெரியப்படுத்திடணும்னு எவ்வளவோ தவிச்ச. ஆனா அவன்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியம் சொல்ல விடாம என்ன தடுத்துடுச்சு வீரா, தடுத்துடுச்சு. ஒரு பொய்யால மாற வாழ்க்கை எவ்வளவு கெட்டு போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம இல்ல. அது சொல்லவும் முடியாம தினம் தினம் நினைச்சு நினைச்சு நான் துடிச்சிட்டு இருக்கேன் வீரா. அவன் சத்தியத்தால என் கைய கட்டி போட்டிருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லு. நீங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் இது எதுவுமே வெளியில பேச முடியாத நிலைமையில தான் புழு மாதிரி நான் தவிச்சிட்டு இருக்கேன் வீரா. இந்த விஷயத்த நானும் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். அது சொல்லாம இருந்தது என் தப்புதான். பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரு வீரா, மன்னிச்சிருமா. விடுங்க வள்ளிமா. வீரா, அது மட்டும் இல்ல வீரா, இந்த விஷயம் எல்லாம் என் அண்ணனுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா இந்த குடும்பம் இப்படி இருக்காது வீரா. மொத்தமும் செதஞ்சு போயிடும். அதெல்லாம் பாக்குற தைரியம் எனக்கு இல்லம்மா. அதெல்லாம் பாக்குற தைரியம் எனக்கு இல்ல வீரா. அழாதீங்க வள்ளிமா. எனக்கு புரியுது வள்ளிமா. நான் இந்த உண்மை தெரியணுங்கிறதுக்காக தான் வள்ளிமா இப்படி எல்லாம் பேசினேன். ஏதோ ஒரு பெரிய காரணம் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். வீரா, நான் இப்பவும் சொல்றேன், என் மாற சொக்க தங்கம். அவ ரொம்ப நல்லவம்மா. அவ யாருக்கும் எந்த கெடுதலும் எப்பவுமே நினைச்சதில்லை. நீ மாறனை மட்டும் விட்டுறாத வீரா. விட்டுற மாட்டேம்மா. உங்க புள்ளைய நான் விட்டுற மாட்டேன். மாறன எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து அவனை எப்படியாவது காப்பாத்திருவேமா.
ஆனா எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும்னு நீங்க மாறன் கிட்ட சொல்லக்கூடாது. ஏம்மா? அவன் கூட சேர்ந்து நீங்க இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சீங்கல்ல, இதை நீங்க எனக்காக மறைக்கலாம்ல. நான் ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேம்மா. ரூமுக்குள்ள ஒன்னா இருக்க மாதிரி நடிச்சிட்டு வெளியில நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்க. இப்போ அந்த கொடுப்பனை கூட உனக்கு இல்லாம போக போகுது. விவாகரத்து பத்திரம். நீ நல்லவனு தெரியும், ஆனா கூட பிறந்தவருக்காக, குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு ஒரு அக்யூஸ்ட் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பேன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கவே இல்லை மாறா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.